திமுக நகர செயலாளர் மிஸ்ஸஸ் ஐடிவி காரைக்குடி எம்ஆர்ஐ ரூபாய் 5000 இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. கேஆர் நமச்சிவாயம் கோனார் அமைத்து வருவார். எம்ஆர்ஐ பிரதர்ஸ்க்காக ஸ்ட்ரைக்ல அசார் ஜிந்தாபாத் ஸ்போர்ட்ஸ் பாலா பவர் பிளேல போறாரு. அருமையாக பண்ணிருக்காரு பாலா. ஷாட்டுகள் ஆடக்கூடிய பிளேயர் அசார். சூஸ் பாட்டில் வாங்க. டாட் பால் அத கீப்பர் விட்டுருக்காரு நினைக்கிறேன். அங்க சொக்கு நல்ல ஃபீல்டிங். டாட் பால் ஒன்னு ஆக்கியிருக்காரு. ஒரு ஓட்டம். கிருஷ்ணா பைஸ் சாய் பேட்ஸ்மேன் பாஸ் கிரீஸ்ல நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு சாய். அங்க ஒரு நல்ல ஃபீல்டிங். அங்கே ஒரு ரன் மட்டும். ஸ்ட்ரைக்ல அசார் ரிபசிப் முயற்சி. டாட் அகைன். ஒயிட் பால் எடுத்து அருமையாக ஆப் திசையில் அடிக்கப்பட்டது. நான்கே பெருமா பார்க்கணும். இங்க விரட்டுறாங்க. சேஸ் அங்கே ஒரு 4 பவுண்டரி. அசார் அவர்களால் அசார் பேட்ல ஆப் திசையில் அடிக்கப்பட்ட 4. நெக்ஸ்ட் பால் அங்கே ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. நல்லா போட்டிருக்காரு பால். இது வரைக்கும் பவர் பிளே ஓவர் முடிச்சிருக்காரு. ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு ஓவரில் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 6. இரண்டாவது ஓவர் போட விக்கெட் இழப்பின்றி இன்னொரு ஃபர்ஸ்ட் பால் சொக்கு போடுறாரு. அருமையாக அடிக்கப்பட்டது. லெஃப்ட் சைடுல அங்கே ஒரு நல்ல ஃபீல்டர் இல்லை. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கா? நல்ல ஒரு ரன்னிங். சிறந்த ஒரு ஓட்டம் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து ஸ்பாட்ல தூக்கி போட்டுருக்காருங்க. சோக்கு டாட் பால். டாஸ் தூக்கி போட்டுருக்காரு. லெக் சைடில் அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். அங்கே ஒரு ரன் மட்டும். இப்போ ஸ்ட்ரைக்ல அசார் பெரிய ஷாட் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிளேயர். உயர்த்தி அடிச்சிருக்காரு. சொக்கே எடுக்கிறாரான்னு பார்க்கணும். எடுத்திருக்காருங்க. நல்ல கேட்ச். அசார் விக்கெட் எடுத்திருக்காரு. சொக்கு காட்டன் போல்ட் என்ற முறையில். கங்கா டாட் பால். சொக்கு இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு பந்து. டாட் பால் அகைன். சொல்லி வாய் மூடல. அகைன் ஒரு டாட் போட்டிருக்காரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 9 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் இழந்து. ஓவர் போட பூமி ஒரு 3 எடுத்து போட்டிருக்காரு. கேட்ச் பிடிப்பாரா கிருஷ்ணா? நல்ல கேட்சுங்க. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்திருக்காரு பூமி. நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு கீப்பர் கிருஷ்ணா. பேட்ஸ்மேன் சந்துரு இப்போ கிரீஸ்ல நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு சந்துரு. 6 இல்லை விக்கெட்டானு பார்க்கணும். அங்கே ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க. அந்த ஓட்டி விட்டுருக்காரு ஃபீல்டர். 2 ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அத மகேஷ் ப்ரோ இருக்காரு. இங்கே எடுக்கிறாரான்னு பாருங்க. நல்ல கேட்சை டிஃபிகல்ட்டாக எடுத்தார் பாருங்க எம்ஆர்ஐக்காக. அடுத்த பேட்ஸ்மேன் அசோக். எடுத்து லெஃப்ட் சைடுல நல்ல ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு அசோக். அங்கே ஒரு சிறு தடுமாற்றம். 4 மாறியது. 4 மாறுமா? இல்ல ஓடிக்கிட்டே இருக்காங்க. 3 ஆக்கியிருக்காரு. 2 3 ஆக்கியிருக்காரு. 3 நல்ல ஷாட். ஐயோ படல. டாட் பால். நல்லது ஒரு பந்து. 3வது ஓவரோட லாஸ்ட் பால். இது வரைக்கும் பூமி சூப்பரா போட்டிருக்காரு பந்து. அகைன் ஒரு டாட் பதிவு பண்ணிருக்காருங்க பூமி. அருமையா மீண்டும் நல்லது ஒரு பந்து வீச்சு போட்டிருக்காரு பூமி. 14 ரன் அடிச்சிருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 விக்கெட். 4வது ஓவர் போடுறதுக்கு சொக்கு அகைன். நல்லது ஒரு ஷாட். ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. எடுத்திருக்காரு. கேட்ச் ஆன் பார்க்கணும். இங்க ஒரு நல்ல ஃபீல்டர் கேட்ச். நல்ல கேட்ச் எடுத்திருக்காங்க. நல்லது ஒரு கேட்ச். நல்லது ஒரு பந்து வீச்சு. சிறந்த முறையில் ஒரு பந்து வீச்சு. 2 எடுக்கும் வாய்ப்பே இல்லை. டாட் பால். நல்ல ஒரு ஷாட். 2க்கான முயற்சி. 2 ஆகுமா? அங்கே நடுவர். 1 ரன் 1 விக்கெட்.
நல்ல நல்ல ஒரு catch அங்கே கிருஷ்ணா ஒரு மிஸ் பண்ணியிருக்காரு. டாட் பால் நல்ல ஒரு கேட்ச் கேட்ச் எடுத்துக்கலாம். மிஸ் நினைக்கிறேன். கேட்ச் மிஸ். அங்கே ஒயிட் பால். நடுவர் அகல டாட் நல்ல பால் ஒரு again. வீச்சு. அது ஓடி லெக் பை எடுத்துட்டாங்க. முறையில் லெக் பை முறையில ஒரு ரன் ஓடி இருக்காங்க. 5 விக்கெட் இழப்பிற்கு எம்ஆர்ஐ ராமு பிரதர்ஸ் 18 ரன் அடிச்சிருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சிவா. நல்ல ஒரு பந்து வீச்சு. Again ஒரு டாட். நல்ல ஒரு பந்து ஒரு வீச்சு. திரிகல் பந்து. நேருக்கு நேரா நல்ல ஷாட். அடிச்சிருக்காரு. இங்கே கேட்ச் ஆய் மாறுமா? வல்ல நாட்டாய் மாறுமா? இரண்டாய் மாறுமா? ரெடி ஆயிட்டாரு. இரண்டுக்கான முயற்சி. ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு ஷாட். அங்க மகேஷ் இருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒரு கையில எடுத்து போட்டிருக்காரு அந்த பந்தை. ஒரு ரிவர்ஸ் நல்ல ஒரு முயற்சி. அங்க ஒரு ரன் அவுட் வாய்ப்பு இருக்கு. ரன் அவுட் ரன் அவுட் முறையில் இருக்காங்க. விக்கெட். இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு சிவா. நல்ல ஒரு பந்து வீச்சு. டாட் பால். இதோட ஓவர் முடிச்சிருக்காரு சிவா. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. எம்ஆர்ஐ 5 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் எம்ஆர்ஐ ராமு சிறுவயல் அணியினர் 21 ஓட்டங்களை எடுத்துள்ளனர். 21 ரன் அடிச்சிருக்காங்க. 22 ஓட்டம் எடுத்தால் எம்எஸ்டி பிரதேச அணியினர் வெற்றி பெறலாம். பெரிய ஷாட் ஆடக்கூடிய மகேஷ் நல்லதொரு ஷாட். அடிச்சிட்டாருங்க ஃபர்ஸ்ட் பந்து. தடுக்க ரிவர்ஸ் முடியாத 4. நல்ல போர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு மகேஷ். ஃபர்ஸ்ட் பாலே வெல்கம் பண்ணிருக்காரு மகேஷ். ரிவர்சிப்ல 4ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அடுத்த பந்த நல்லதொரு ஷாட். டிஃபென்சிவ் ஷாட். டீசன்ட்டா விளையாண்டிருக்காரு. ஒரு ஓட்டம். ஃபர்ஸ்ட் 2 பந்துல 5 ரன் ஒரு எடுத்து ஓட்டம். ஸ்ட்ரைக்ல கிருஷ்ணா கவர்ஸ்ல தலை சிறந்த பல பவுண்டரிகள் அடிக்கக்கூடிய பிளேயர். என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். நல்லதொரு ஷாட். ஒரு ரன்னுக்கு ஆடி மீண்டும் இருக்காரு. ஒரு ரன்னுக்கான தேடல். ரிவர்சிப் திரும்பி நல்லதொரு நின்னுட்டாரு. ஷாட். அது மீண்டும் ஒரு பவுண்டரி. பவர் பிளேன்றதுனால 4 ஓட்டம். தெளிவா அடிச்சிருக்காரு. 4 அந்த பந்தை நல்ல எடுத்து shot. ராக்கெட் ஷாட் அடிச்சிருக்காரு Boundary. சைடுல. ரிவர்ஸ் மீண்டும் ஒரு 4. பேக் டு பேக் போஸ் அடிச்சிட்டே இருக்காரு. அடுத்து ஒரு 4 நினைக்கிறேங்க. ஒயிட் பிளஸ் 4 அகல பந்து. இந்த பந்து ஒரு ரன்னு அடிச்சிருக்காங்க. ஒரு ஓட்டம். இது வரைக்கும் பவர் பிளேல 20 ரன்னை போட்டிருக்காங்க. ஓவர். விக்கெட் எதுவும் இழக்காம ஓவர் போட கருப்பையா 24 பந்துல 2 ரன் அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணலாம். நல்ல ஒரு பந்து. டாட் பால். நல்ல ஒரு பந்து வீச்சு. இங்க ஒரு ரன்னு. மேட்ச் இதோட டிராவ் ஆகுது. இப்ப ஒரு strike ல ஓட்டம். கிருஷ்ணா ஆப் சைடுல நல்ல ஒரு ஷாட். 4 ஓட முடிச்சிருக்காரு கிருஷ்ணா. இந்த மேட்சை வின் பண்றாங்க. மேட்ச் வின் பை எம்எஸ்டி பிரதர்ஸ். எம்எஸ்டி பிரதர்ஸ் இந்த மேட்சை வின் பண்றாங்க. எங்களது அழைப்பினை ஏற்று வந்த